ஆசீர்வாதம் பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுது. பாவம் செய்யாமல் கூட தடுக்குது, வாழ்க்கையில் உயர்த்துது. வேலையில் எப்படி ஆசீர்வாதம் வேலை செய்து பாருங்கள். ஞானத்தை தருது, விவேகத்தை தருது, பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய கிருபையை தருது. அவ்வளோ மோசமான ஒரு இடத்துல, எதிரிகள் இருக்கிற இடத்துல, அடிமையாக இருக்கிற இடத்துல இவன் மேலே பதவிக்கு வந்துட்டான், உயர்ந்த பதவிக்கு வந்துட்டான். எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண வேலை. ஆசீர்வாதம் அவனை அடிமட்டத்திலேருந்து உயர்த்தி தூக்கி மேலே கொண்டு வருது. கீழா இராமல் மேலா இருப்பாய்ங்கிறதெல்லாம் இதில் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் அனுபவித்து பார்த்துட்டு தான் உபாகமத்தில் எழுதுறாங்க. நீ கீழாயிராமல் மேலாயிருப்பாய், வாலாயிராமல் தலையாயிருப்பாய். நீங்கள் மோசேயுடைய மனதில் அந்த நேரத்தில் யோசேப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்கிறாரு, தலையாயிருப்பாய், வாழ இருக்க மாட்டேன்றாரு. ஆசீர்வாதத்தினுடைய சக்தி அப்படி வேலை செய்யுது, மனுஷனை தூக்கி எடுக்குது சாதாரண நிலையிலேருந்து. சாபம் கீழே தள்ளுது, பொல்லாத மனுஷர்கள் கீழே தள்ளுறாங்க, விற்கிறாங்க, குழியில் தள்ளுறாங்க, கொல்லணும்னு பார்க்குறாங்க. ஆசீர்வாதம் காப்பாற்றுது. ஆசீர்வாதம் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவனை பாதுகாத்து கஷ்டமான சூழ்நிலையின் மத்தியிலையும் அதை நன்மைக்கு எதுவாக மாற்றி அருமையாக உயரத்தில் அவனை கொண்டு வருது.